ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இலசை இப்ராஹிம். இன்றைக்கி நம்ம கோவில்பட்டியில் இருக்க விவோசி ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு சின்ன பரிசளிப்பு விழாக்கு நம்மளை கூப்பிட்ருக்காங்க. இன்றைக்கி வீடியோவை பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த விவோசி ஸ்கூலில் கோவில்பட்டி ரோட்டரி சங்கம், இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி இவங்க வந்து ஜீரோ வேஸ்ட் கோவில்பட்டி அப்படிங்கிற கான்செப்டில் சில போட்டிகள்லாம் வச்சுருந்தாங்க. அதை நம்ம இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தோம். இப்போ வந்து இதோட வின்னர்ஸுக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம்னா ஜீரோ வேஸ்ட் கோவில்பட்டி அந்த கான்செப்டில் ஓன் திங்கிங்கில் சில இது ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் மாதிரி. ஸோ இது நம்ம வந்து போய் என்னென்னு செக் பண்ணி பார்த்துருவோம் ஒவ்வொன்றா. என் பேர் சபரிவாசன். நான் வந்து விவோசி ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து கோவில்பட்டியிலேருந்து பேசுகிறேன். வேஸ்ட் திங்ஸ் வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் பேப்பர் வச்சு நிறையா பொம்மை பண்ணியிருக்கேன். இது ஜூட் நூலில் வச்சு ஒரு பாட்டில் கிராஃப்ட் மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து எக்ஸல் கோகோனட் செல். இது கோகோனட் செல் வச்சு ஒரு சின்னதாக ஒரு டாய் மாதிரி செஞ்சுருக்கேன். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் பிள்ளைய வந்து வேஸ்ட்டு பேப்பர் தேவையில்லாத பொருட்கள் செஞ்சு வந்து ஒரு கண்காட்சி மாதிரி வச்சுருக்கோம். கோவில்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களின் திறமையை இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. இது வந்து கேரி பேக்கெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அதை மடித்து ரெண்டாக வெட்டி அப்படியே ஃப்ளவர் மாதிரி அடுத்து இந்த ஐஸ் ஸ்டிக்கில் வந்து பெயிண்ட் பண்ணி அந்த ஃப்ளவர் மாதிரி வெட்டி வச்சு இந்த வேஸ்ட் கோகோனட் நார் வச்சு அந்த அட்டையில் ஃபோல்ட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிடணும். அப்புறம் நார்மல் சாண்டை பண்ணிட்டு அப்புறம் பிஸ்தா செல் வச்சு ஸ்டோன்ஸ் மாதிரி பண்ணிடுவோம். இது வேஸ்ட்டு குச்சியை வச்சு பண்ணது. ஊஞ்சல் நல்லா இருக்கு. இது ஃபுல்லாக பிஸ்தா ஷெல்லு. இது வந்து பேப்பரில் இது கூல் மாதிரி பண்ணியிருக்கோம். இது 3D வேஸ்ட் தான். இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து பிஸ்தா ஷெல்லை வந்து கம் வச்சு ஒட்டிட்டு தென் பைனாப்பிள் மாடலு. தென் இது வந்து வேஸ்ட் நோட் அதோட அட்டை இருக்குல்ல, ஸோ அது மாதிரி லீஃப் மாதிரி கட் பண்ணி நம்ம இது பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த பூ மாலையிலலாம் வேஸ்ட்டு த்ரெட்டு வரும். ஸோ எனக்கு கிடச்சி இந்த பிளாக் சிமெண்ட்டு இந்த ஒயிட் இதை வச்சு ஒரு நைட் டைம் மாதிரி. இது வந்து வேஸ்ட் நியூஸ் பேப்பர்ஸ் வச்சு பண்ணது. வேஸ்ட் நியூஸ் பேப்பர் வச்சு வால் ஹேங்கிங். இது வந்து செரட்டை வச்சு டேபிள் பிளான்டர். அவ்வளோதான். அப்புறம் எக் ஷெல்லை வச்சு ட்ரா பண்ணி அதனால் இது பண்ணியிருக்கு. வேஸ்ட்டு பேப்பர் கப் வச்சு பேப்பர் கப்பை ரெண்டு கப் வச்சு ஜாயின் பண்ணி இது வந்து வேஸ்ட்டு செரட்டை, அதில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து வேஸ்ட்டு பாட்டில், அதில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து வேஸ்ட்டு தேங்காய் நாரை வச்சு தூள் வச்சு பண்ணது. அப்புறம் சுற்றி ஐஸ்கிரீம் வச்சு பண்ணது. இது வந்து வேஸ்ட் செரட்டை வந்து குள்ள மனிதர்கள் வாழை இக்ளூ மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து உள்ளே வந்து 2 பேட்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு செரட்டை, அதில் உடுக்க மாதிரி பண்ணியிருக்கேன். சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட கொடுக்கலாம். இது களிமண்ணால் பண்ணியிருக்கேன். இது பொக்கே மாதிரி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது வந்து களிமண்ணில் செஞ்ச சிவன் இந்த பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ண மாதிரி அழகாக இருக்கும். இது வேஸ்ட்டு பேப்பரில் வச்சு செஞ்சது. இது வந்து வேஸ்ட்டான தெர்மாக்கோலையும் பேப்பரையும் வச்சு பண்ணது. இது வந்து ஜெயின்வில்ல வந்து நம்ம எப்படி சுதந்திரம் பெற்றோம், அப்புறம் வந்துட்டு எதுக்காண்டி என்ன போர்லாம் நடந்துச்சுன்றதை நான் ஒட்டி வச்சுருக்கேன். அண்ட் இது நம்ம நேஷ்னல் பேடை நேஷ்னல் கலர்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் இது தேசியம். இது வந்து இதெல்லாம் கடையில் வாங்கினேன். பாட்டு அழகாக செஞ்ச ட்ரீ. இது வந்து ஐஸ்டிக்கால வாட்டர் பாட்டிலை கட் பண்ணியிருக்கேன். குட் ஆஃப்டர்நூன் சார்.
இதை நான் வந்து ஒரு ஹியூமனை பேஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். வேஸ்ட்டான த்ரெட்டை வந்து இவனோட ஹேரை வச்சுருக்கேன். அப்புறம் வேஸ்ட்டான த்ரெட்டை வச்சு இவனுக்கு ஒரு கிளாஸஸ் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட் அப்புறம் அந்த கேலண்டர் அட்டை வச்சு நான் இவனோட கோட் செஞ்சுருக்கேன். அப்புறம் சம் ஷெல்ஸ் சார். அப்புறம் இது வந்து ஒரு பிளாஸ்டிக்கால் ஆன பொம்மை, ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். இது வந்து அவளோட செஞ்சேன் சார். அண்டு சம் ஷெல்ஸ். இது வந்து எக்ஸல் வச்சு செஞ்சது. இது வந்து ஃபுல்லாமே கோகனட் ஷெல்லில் பண்ணது. ஓகே. இது வந்து வேஸ்ட் கேலண்டர் பேப்பரில் பண்ணது. இதுவுமே கோகனட் ஷெல்லில் பண்ணது, கார்ட்போர்டை வச்சு. குட் ஆஃப்டர்நூன் சார். இது வந்து வேஸ்ட்டு சிரட்டையை வச்சு செஞ்சது. இது வந்து கார்ட்போர்ட், வேஸ்ட் கார்ட்போர்டும் சிரட்டையும். ஓகே, தேங்க்யூ. சிரட்டையை வச்சு செஞ்சது. வாட்டர் பாட்டில் கீழே இருக்குது, அது கீழே சிரட்டையை வச்சு செஞ்சது. இது முட்டை. இது வந்து கேலண்டரோட இதில் வச்சு பண்ணேன். இது வேஸ்ட். ஓகே, இது வந்து பிஸ்தா ஷெல். தேங்க்யூ. ஓகே, ஓகே, தேங்க்யூ. பைக்கோலில் வந்து ஒரு சின்ன வீட்டில் வீடு கட்டியிருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து ஒரு வேஸ்ட் கேலண்டர் ஒரு வீடு கணக்காக பண்ணியிருக்கேன் சார். வேஸ்ட்டு அதை வச்சு பூ பண்ணியிருக்கேன். இது வந்து வளையல், வேஸ்ட்டான வளையல் உடச்சி பூ பண்ணியிருக்கேன். இது வந்து முட்டையோட உடச்சி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது மயில் ரேகை ஒரே வச்சு ஒரு ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு துணி மாதிரி, பேக்கில் உள்ள துணி மாதிரி. இது வந்து பெயிண்ட்டு, வெறும் ஒயிட் பெயிண்ட்டு தான். இது வந்து ஸ்டோன் வச்சு. இது வந்து வெங்காயம், இது வந்து மிளகா வச்சுருக்கோம். இது வந்து வீடு தீக்குச்சி வச்சு. இது வந்துட்டு கடலை ஓடு தான். ஓகே. ஆமை. இது வந்துட்டு கோழியோட இறகு வச்சு. இது வந்து கோலப்பொடி வச்சு பூவு. இது வந்துட்டு இலை. தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் சார். இது வந்து தேங்காய் சிரட்டையை வச்சு பண்ணேன். ஓகே. இதுவும் தேங்காய் சிரட்டை வச்சு தான் பண்ணேன். இது வந்துட்டு வேஸ்ட்டு கேரி கவரு. இது வந்துட்டு இந்த பூ வந்துட்டு கப்பை வச்சு செஞ்சது. இது வந்து கப். ஓகே. இது வந்து வேஸ்ட்டு பேப்பரை வந்து ரோல் பண்ணி வச்சேன். இது வளையல் வச்சு கண்ணாடி வச்சு பண்ணியிருக்கேன். இது வந்து கப்பு வச்சு ஒரு பூ மாதிரி செஞ்சேன். இது வந்து பேங்கிள் வச்சு. ஓகே. குட் ஆஃப்டர்நூன் சார். இது வேஸ்ட்டு கேரி பேக் வச்சு செஞ்சது சார். கார்ட்போர்டு அட்டையை வச்சு மயில் மாதிரி பண்ணேன் சார். தேங்க்யூ சார். குட் ஆஃப்டர்நூன் சார். நான் கோகனட் ஷெல் வச்சு கார்ட்போர்டில் வச்சு 2 கால். ஓகே, தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் சார். இது வந்து கார்ட்போர்ட் அட்டையில் வந்து பண்ணேன். இது வந்து ஒரு வால் ஹேங் அட்டை எந்த ஷேப்பில் வெட்டி பெயிண்ட் வச்சு பண்ணிட்டேன். இது வால் ஹேங். இது வந்து லேடி பேக். இது வந்து சிரட்டை இருக்குல்ல, சிரட்டை அந்த பின்னாடி அதை ரோல் சுற்றி பெயிண்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பெயிண்ட் பண்ணி வச்சேன் சார். தேங்க்யூ. இது வந்து வேஸ்ட்டான ஐஸ் குச்சியில் வந்து பண்ணேன். ஓகே. ஊஞ்சல் மாதிரி பண்ணேன். தேங்க்யூ. ஓகே. ஓகே, தேங்க்யூ. இது வந்து ஒரு பூட்டி மாதிரி இருக்கும். ஓகே. இது வேஸ்ட் ஐஸ் குச்சிலையும் கலர் பேப்பர்லையும் உடன் த்ரெட் வச்சு. ஓகே. அப்படி சொல்லி என்னைக்கு பண்ணங்கிறத சொல்லுங்கள். ஸோ இப்படி பிடிங்க சொல்லுங்கள். வேஸ்ட்டு பேங்கில் வச்சு. ஓகே. அடுத்து இந்த பாட்டில், வேஸ்ட்டு பாட்டில் வச்சு பண்ணேன். அடுத்து சேவ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, சரி, சூப்பர். என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். வேஸ்ட்டு கார்ட்போர்டில் பண்ணியிருக்கேன். ஓகே. இது வந்து வேஸ்ட்டாக அப்புறம் கேரி பேக். இது வந்து வேஸ்ட்டு பாட்டில். ஓ, சூப்பர். ஆ. இது வந்து வேஸ்ட்டு பேக். ஓ, சரி.
நெக்ஸ்ட் வேஸ்ட்டாக போகிற தேங்காய் சட்டையை வச்சு மேலே பண்ணிருக்கேன். ஓ சூப்பர். ஓகே ஓகே. இது வந்து வேஸ்ட்டு கார்ட்போர்டு வேஸ்ட்டு கேலண்டர் பேப்பர் வச்சு இதுவும் கார்ட்போர்டு. ஓகே. இது வந்து பிஸ்தா செல்ஸ், அதுக்கப்புறம் வேஸ்ட் துணியில் இருக்க இதை வந்து வச்சு ஒட்டி வச்சு ஓகே ஓகே சூப்பர். வேஸ்ட் அட்டை வச்சு ஓகே ட்ரீ மாதிரி பண்ணிருக்கேன். ஓகே அப்போ சூப்பர். வாட்கேன் வச்சு ஆ. வேஸ்ட் அட்டை வச்சு பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்கள். இது வந்து வேஸ்ட் அட்டை அந்த கார்ட்போர்டில் வந்து ஓகே. கிளிட்டர் ஸ்டிச் வச்சு செஞ்சுருக்கேன். பிறகு இது வேஸ்ட்டு பேப்பரில் கிளிட்டர் போட்டு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வேஸ்ட்டு வெங்காயத்தூள் நூல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். ஓ சரி சரி சூப்பர். அதுக்கப்புறம் இது வேஸ்ட்டு கார்ட்போர்டில் பேப்பரை வச்சு வேஸ்ட்டு பேப்பரை வச்சு செஞ்சுருக்கேன் சார். சரி சரி ஓகே. தேங்க்யூ சார். குட் ஆஃப்டர்நூன் சார். இது வந்து வேஸ்ட்டு கார்ட்போர்டு அட்டையை வச்சு ட்ரீ மாதிரி வரைஞ்சி வெட்டியிருக்கேன். வேஸ்ட்டு பேப்பர்ஸ் வச்சு வச்சுருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து இது சிரட்டை வச்சு பண்ணேன். இது வாட்டர் பாட்டில் வேஸ்ட். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். குட் ஆஃப்டர்நூன் சார். டேப்பையும் ஸ்ட்ராவையும் வச்சு ஒரு ஃப்ளவர் பாண்ட்டு, அடுத்து வேஸ்ட்டு இது கேரி பேக்கை வச்சு 2 ஃப்ளவர், அடுத்து டெய்லி காலாண்டரை வச்சு ஒரு வீடு செஞ்சுட்டேன் சார். தேங்க்யூ சார். குட் ஆஃப்டர்நூன் சார். நான் இது வேஸ்ட்டு பேங்கிள் வச்சு இந்த 2 ட்ராயிங்கு பண்ணியிருக்கேன். ஓகே. இது பீகாக்லேயும் இந்த மாதிரி பேங்கிள் வச்சு பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். ஐஸ் குச்சி வச்சு நான் இதை ஒட்டி பெருமாள் கூட கலர் பெருமாள் கூட வச்சு ஒட்டியிருக்கேன். குட் ஆஃப்டர்நூன் சார். இது ஷார்ப்னர் வேஸ்ட் வச்சு பண்ணியிருக்கேன் சார். இதை வந்து கோகோனட் ஷெல் வச்சு பண்ணியிருக்கேன் சார். இது வந்து கார்ட்போர்டு வேஸ்ட் வச்சு பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். குட் ஆஃப்டர்நூன் சார். இது வந்து குச்சி இருக்கா, அந்த குச்சி வேஸ்ட் வச்சு நான் இதை பண்ணேன். சன் வரைஞ்சேன். அடுத்து இதுவும் அதே மாதிரி தான் பென்சில் வேஸ்ட் வச்சு இதெல்லாம் பண்ணேன் கூறலாம். அடுத்து இது வந்து அரிசி இருக்கா, அரிசியை ஒட்டி இதை வந்து கலர் அடித்து வச்சுருக்கேன். அடுத்து இதை வந்து சார்ட்டில் அந்த குச்சியெல்லாம் ஒட்டி இந்த மாதிரி ஒரு சேரும் டேபிளும் பண்ணியிருக்கேன். குட் மார்னிங் சார். இது வந்து பிஸ்தா ஷெல்லையும் நியூஸ் பேப்பர் வேஸ்ட்டையும் வச்சு பண்ணது. இது வந்து பென்சில் வேஸ்ட்டு வச்சு ஏர்பட்ஸ். தேங்க்யூ சார். இங்கே ஷீல்டு ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. ஷீல்டு கொடுக்குறதுக்காக ஸோ இங்கேயும் கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. மிஸ்டர் சீனிவாசன் சார் வந்திருக்காங்க, ரெட் கிராஸோட சேர்மேன், தூத்துக்குடி. ரோட்டரி கிளப்லேருந்து சேர்மேன் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் ப்ராஜெக்ட் எல்லாம் பார்ப்பாங்க.
பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணணும். எல்லாமே அரிசியில் பியூட்டிஷியன் கோர்ஸும் ட்ரைனிங் கொடுக்காங்க இப்போ. மேடம் தான் பியூட்டிஷியன் ட்ரைனிங் எது மதுரை. பாக்கெட்டு இது வந்து வேஸ்ட் பண்ணுறது நெகிழி பை தானே, பிளாஸ்டிக் மக்காத குப்பை. ஓகே இது ஃபுல்லாக பேப்பர் ரோல் பண்ணிவிட்டு அதில் கார்ட்போர்டில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இது டீ கப்பு. இது ஃபுல்லாக ஹீட்டர் ஃபோம் ஷீட்டில் வந்து நம்ம பூ மாதிரி டிசைன் பண்ணி ஒட்டுறது. அதுக்கப்புறம் இது வந்து கீ ஹோல்டர் மாதிரி, கீ வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் இதில். இது வந்து இது ஃபுல்லாக ஃபோட்டோஸ் இருக்குது, ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி. இது ப்ளஸ் சொல்கிறாங்க. நாங்கள் நந்தினிஸ் பியூட்டி லான்ச்லேருந்து வரோம். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் அகாடமிலேருந்து வந்திருக்காங்க. நாங்கள் வந்து 0 பிளாஸ்டிக்ஸில் இருந்துக்காக அரிசியில் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, அரிசியும் நாங்கள் யூஸ் பண்ணுற 6 ஒரு பீட்ஸை வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இது வந்து சாயிலில் நம்ம போட்டோம் அப்படின்னாலே நமக்கு சாயிலுக்கு வந்து அது ஒரு மேன்யூராக தான் யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து சாயிலுக்கு ஒரு நல்ல ஃபர்டிலைட்டி கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த தீம் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஒர்க் தான். எல்லாமே நந்தினிஸ் பியூட்டி லான்ச் அகாடமிலேருந்து தான் வந்திருக்காங்க. எல்லாருமே 0 பிளாஸ்டிக்கை பற்றி இவங்க சார்ட் ஒர்க்காக பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாகன்னு சொல்லுவாங்க. இது வந்து சவுண்டல் இலைன்னு கூட சொல்லுவாங்க. அது வந்து சாப்பிட்டுட்டு இது மிச்சம் போடுறது தான். இதுவும் வேஸ்ட் குப்பை தான். இந்த குப்பையை வந்து ஒரு வாலில் வந்து நம்ம டிசைன் பண்ணி இது வந்து பலூன். இது வேஸ்ட்டு உடஞ்சி போன பலூனு. அந்த பலூனுக்குள்ளே ஃபுல்லாகவே காட்டன் வச்சு அது ஃபுல்லாக த்ரெட்டு வச்சு பண்ணியிருக்கேன். பங்கிங் பண்ணி அந்த கோணிப்பை மேலே வந்து நம்ம இது யூஸ் அண்ட் த்ரோ கப்பமாக இருக்கும், அது மேலே கோணிப்பை அப்ளை பண்ணி அது வந்து ஒரு பூஜாடி மாதிரி செஞ்சு வச்சுருக்கு. இது வந்து நம்ம சாக்கு நூலே பிரித்து அதை வந்து சின்ன ஃப்ரேமில் செட் பண்ணி ஒரு வேஸ்ட் பேப்பரில் ஃப்ளார் மாதிரி செஞ்சு மப்ளர் நூலில் பூ மாதிரி செஞ்சுருக்கோம். இது வந்து ஐஸ் குச்சில் வந்து ஒரு சின்ன ஹேங்கர் மாதிரி. இது வந்து வேஸ்ட் கோணிப்பையில் ஃப்ளார்ஸ் மாதிரி. சர்டிஃபிகேட் அண்ட் மெடல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்கும் வேண்டி ஒரு சின்ன மெடலும் ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லைன்லேருந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. வருங்கால தலைமுறைக்குமே நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய உபகாரம். இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு என்பது முக்கியமாக நாம் கற்றுக் கொடுக்கணும். பள்ளியில் கற்றுக் கொடுத்தது எப்படி பிளாஸ்டிக்கை கையாள வேண்டும், ஹவு டு ரீசைக்கிள். எந்த பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ண முடியாதோ அவைகளை நாம் கண்டிப்பாக மிகுந்த கவனத்தில் கையாள வேண்டும். அதை பள்ளி பருவத்திலே சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நான் வேண்டிக் கொள்கிறேன். மேலும் பிளாஸ்டிக்கை ஒழிக்க முடியுமா என்றால் முடியாது. ஏன்னால் அன்றாட வாழ்க்கையில் அது கலந்து விட்டது. இதில் ஆரம்பிக்கின்றோம். கார், ஏரோப்ளேன், கப்பல் நாம் பயன்படுத்த அத்தனை பொருட்களிலே பிளாஸ்டிக் இருக்கிறது. ஆனால் அவைகளெல்லாம் ரீசைக்கிள் மறுசுழற்சிக்கு பயன்படக்கூடிய மறுசுழற்சிக்கு பயன்பட முடியாத பிளாஸ்டிக்களை நாம் எப்படி கையாள வேண்டும், அவைகளை எப்படி மறுசுழற்சி கொண்டு வருவதை ஆராய்ச்சிகள் ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் கண்டிப்பாக கடல் மீன்கள் மட்டுமல்ல, காலத்தை வச்சுக்கொண்ட மிருகங்கள் மட்டுமல்ல, மனித குலத்துக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். ஏன்னா கேன்சர் முக்கியமான காரணம் வந்து பிளாஸ்டிக். ரோட்டே இருக்கலாம். ஒன்று நான் ரோட்டுக்குள்ளே இருந்தேன், இது 10 வருஷம் இல்லை. ரோட்டுகள் சார்பாக வந்துருச்சு, பரவாயில்ல. நான் பழைய ரோட்டே இருந்தான். ரெட் கிராஸ் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்களையும் உங்களுடைய புனிதமான இந்த பயணம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இந்த பிளட் அப்படி
இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த அருமை சகோதர சகோதரர் பையனுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். கோவில்பட்டி ரோட்டரி சங்கமும் ரெட் கிளாஸ் இணைந்து நடத்தும் இந்த 05 சுற்றுச்சூழலுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. நம்ம கோவில்பட்டி மூலம் இந்தியா ஃபுல்லாக நல்ல சுத்தமாக வச்சுக்கிறது நம்முடைய நோக்கம். நம்ம வீடுகளுக்கெல்லாம் இன்றைக்கி குப்பை வாங்க வந்தால் நம்ம அதை பிரித்து கொடுக்கணும். மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு ரெண்டாக பிரிக்கணும். மக்கும் குப்பைன்னா ஒரு காய்கறிகள் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கெல்லாம் தனித்தனியாக போட்டு பிரித்து இந்த மாதிரி நம்ம இந்தியாவை சுத்தமாக தூய்மை இந்தியா திட்டத்துக்குள்ள இது வரும். இதை மாதிரி சுத்தமாக வச்சுக்கிற எல்லாரும் கேட்டுக்கொள்வோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் டாக்டர் வசீரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எங்களது ரோட்டரி நண்பர்கள், பள்ளி மாணவர்கள், மாணவிகள், ஆசிரியர் பெருமக்கள், ரெட் கிராஸ் அமைப்பினர் அத்தனை பேருக்கும் முதற்கண் மாலை நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது உலகம் முழுவதும் ஒரு பெரிய அச்சுறுத்தல் என்பதே இந்த பிளாஸ்டிக் பிரச்சனை தான். அங்கங்கே கடலில் பெரிய பெரிய மீன்கள் இறக்குறது, பெரிய பெரிய மலைகளில் பிளாஸ்டிக்கல் கழிவுனால மரங்கள் மக்காமல் இருந்து அந்த வேர்களை சரியாக பிடிக்காமல் பெரிய மலைகள் பெரிய சரிவுகள் ஏற்பட்டு இந்த பிளாஸ்டிக்னால ரொம்ப பெரிய பெரிய அழிவுகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த பிளாஸ்டிக் முடிஞ்ச வரை மலைவாசல் தலங்கள், அடுத்து கம்மாய்கள், குளங்கள், அந்த இடங்கள், அதாவது ரோடு ஓரங்கள், கண்மாய்க்கு கால்வருத்துகள், அந்த மாதிரி இடங்களில் இருக்கிற பிளாஸ்டிக்கில் தயவுசெய்து யாரும் இருந்தால் கூட எடுத்து கூட ஒரு இடத்துல ஓடி குமிச்சு வச்சு அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு அதுக்கு ஏற்பட்ட பேர் மோகன்ராஜ் எல்லாம் அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்காது. சீழுவத்தூரில் அவர் ரீசைக்கிள் ஒரு ஃபேக்ட்ரியை நகராட்சி உதவியுடன் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அது மாதிரி விருதுநகரில் எங்கள் ரொட்டேரியன் இதயம் முத்து அண்ணாச்சி அவர்கள் இந்த ரீசைக்கிள் ப்ராசஸிங் அவருடைய மனைவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய டீம் போட்டு செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த ரீசைக்கிள் ப்ராசஸிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன தான் செஞ்சாலும் பொதுமக்கள், நீங்கள், பள்ளி மாணவர்கள், அடுத்து தன்னார்வலர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே அந்த ரீசைக்கிள் ப்ராசஸிங் 100% செய்ய முடியும். அதனால் அந்த அனைவரும் இந்த ஒத்துழைப்பு கொடுத்து நமது வளத்தை காப்போம், நாட்டை காப்போம், குடிநீரை மேம்படுத்துவோம் மாதிரி கூறி நன்றி விடைபெறுகிறேன். இந்த விழாவோட நோக்கம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கை எப்படி மறுசுழற்சி செய்யணும் அப்படிங்கிறத பயன்படுத்தி அதை பேஸாக வச்சுக்கிட்டு ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், கைவினைப் பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அதை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என்கரேஜ்மெண்ட் பண்ணோம். அதெல்லாம் நிறையவே நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சது, காலேஜ் பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், அது வீட்டில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா திரு வெங்கடேஸ்வரன் இருக்கார் இல்லையா, அவங்க டீம் மெம்பர்ஸ் சார்பாக வெங்கடேஸ்வரனுக்கு ஒரு நினைவு பரிசு கொடுத்துறாங்க. ரசிகர்கள் சாரும் தாமதம் சார் சேர்ந்து வாழ்க்கை கேட்டுக்கொள்கிறேன். இந்த பசங்க எல்லாமே பிளட் டொனேட் பண்ணுவாங்க. அவர் பாராட்டி அவருக்கு கேட்டுக்கொள்கிறேன். இதானா இலசை இப்ராஹிம் சேனல் பேர். இலசை இப்ராஹிம் சூப்பர் சூப்பர்.
ஓகே தேங்க்யூ. ரைட்டு. திரு வசீலம் சார் அவர்கள் அந்த அளவுக்கு பண்ணிட்டுருக்காங்க. இந்த ரோட் கிளப் சார்பாக நான் வந்து அவருக்கு அறக்கட்டளையோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து சுயதொழில் கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறது நம்ம அறக்கட்டளையோட முக்கிய நோக்கம். இப்போ நம்ம ஆரி ஒர்க்கு, டெய்லரிங்கு, பியூட்டிஷனு இந்த மாதிரி பெண்களுக்கு என்னென்ன சுயதொழில் ட்ரைனிங் கொடுக்க முடியுமோ எல்லா கிராமத்துக்குமே நம்ம நேரடியாக சென்று ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தூத்துக்குடி, திருச்செந்தூர், சிவகாசி, அருப்புக்கோட்டை, சவுத் மாவட்டம் ஃபுல்லாமே நம்ம ட்ரைனிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுபோக ரெக்கக்னேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இளைஞர்கள் மூலமாக கிட்டத்தட்ட தமிழ்நாடுக்குள்ளே எங்கே ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்குனாலும் அந்த சப்போர்ட் நம்ம வாட்ஸ்அப் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நமக்கு மெடல், ஷீல்டு அண்ட் தென் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம LSI Prime சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.